முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று இன்றைக்கு சொல்கிறார். யூ ஆர் நெவர் அலோன். நீங்க தனிமையாக இல்லை, கடவுள் உங்க கூட இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்மோடு கூட இருக்கிறேன், உன் கூட இருப்பேன், நானே முடிவு வரையும் இருப்பேன் அப்படின்னு சொன்னவங்க நம்ம கூட இருக்காம போகக்கூடிய சூழ்நிலைகள், அவங்க பின்வாங்கி போயிருப்பாங்க, இல்லை அவங்களுடைய சூழ்நிலைகள் அப்படி இருக்கும், அவங்க நம்ம விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க. நாம் ஒரு சோகத்தோடு சோர்வோடு கூட தனிமையாக உட்கார்ந்து கொண்டு, என் கூட இருக்கிறேன்னு சொன்னாங்க, இப்ப எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை மத்தேயு கடைசி வசனமாக இருக்கின்றது. மத்தேயு நற்செய்தி நூலிலே 28வது அதிகாரம் 20வது வசனத்தின் 2வது பாகத்திலே, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன் என்று சொல்லப்படுகின்றது. முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று இன்றைக்கு சொல்கிறார். யூ ஆர் நெவர் அலோன். நீங்க தனிமையாக இல்லை, கடவுள் உங்க கூட இருக்கிறார். அவர் இன்றைக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஏன் நீ கண்ணீரோடு கவலையோடு திக்கற்றவனாக இருக்கின்றாய்? கலங்காதே, திகையாதே, நான் உடனே கூட இருக்கிறேன். மோசேயோடு கூட இருந்ததை போல யோசுவாவோடு இருக்கிறேன் என்று யோசுவாவுக்கு சொன்னவர் இன்றைக்கு யோசுவாவோடு இருந்த தேவன் நம்மோடு கூட சொல்லுகின்றார், நான் உன் கூட இருக்கிறேன். நீங்க இன்னைக்கு என்ன ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சுட்டு இருந்தாலும், நீங்க என்ன ஒரு வேலையில இருந்தாலும், இல்ல தனிமையில வாடிக்கொண்டு இருந்தாலும், எந்த ஒரு சூழ்நிலை உங்களை மாட்டிக்கொண்டு இருந்தாலும், இன்றைக்கு நீங்க சொல்ல வேண்டிய ஒரு வசனம், முடிவு பரியந்தும் கடவுள் என்னோடு கூட இருக்கின்றார் என்று. அப்போ அவர் இருக்கும்பொழுது நமக்கு என்னங்க கவலை? யுத்தம் அவருடையது. அவருடைய பிரசன்னம் நமக்கு மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் தரும். அவருடைய பிரசன்னத்தினாலே நாம எழுப்புதலோடு இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், நீங்க தனிமையாக இல்லை, நான் திக்கற்றவர்களாய் உங்களை விடேன் என்று சொல்லி நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த ஒரு நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட இந்த நாளை நாம் துவங்குவோம், ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட நாங்க தனிமையா இருக்கிறோம், நாங்கள் கவலைப்படுகின்ற சூழ்நிலையில நீங்க என்னோடு கூட இருக்கிறேன் என்று நீங்க கொடுத்த இந்த தைரியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் ஆண்டு கொள்வோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.